நல்லவைகளையும் கடமையானவைகளும் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது, அவைகளை பிற்போடக்கூடிய குணம் இருக்குது. இது ஒரு பெரும் பாவம், இது ஒரு பெரும் பாவம். அந்த பிற்போடக்கூடிய குணத்திலிருந்து அல்லாஹ் தஆலா என்ன, இன்றைக்கு நம்ம இப்படி தொழுவோம், நாளைக்கு இப்படி நோன்பு வைப்போம், இந்த மாதிரியான ஜக்காத்தை நம்ம எப்படி கொடுப்போம், பிற்போட்டிருப்போம், செய்வோம், பிற்போட்டிருப்போம். இவைகள் அனைத்திலிருந்து நம்ம தௌபா செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி நம்ம தௌபாவுடைய பட்டியல்களை நம்ம உணர்ந்தோம் என்றால், இதுல ஆரம்ப 5 நம்ம அடிக்கடி உணர்வுக்கு வராதவைகள், கடைசி சொன்ன 10 உணர்வுக்கு என்ன வராதவைகள் என்று இருக்குது. இவைகளெல்லாம் நம்ம அல்லாஹ்விட்ட தௌபா செய்யறோம் என்றால், ரப்புல் ஆலமீன் எங்கட உள்ளத்தை, ரப்புக்கும் ஆலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும், உள்ளத்தில் உள்ளதை அல்லாஹ் தஆலா அறிவான். நம்ம போய் அல்லாஹ்வுக்கு முன்னால நின்று, யா அல்லாஹ் கஸரத் துனூபி, என்ற பாவங்கள் எல்லாம் அதிகரிச்சிட்டு வழங்கிட்ட வகலபத் அலை, எனக்கு மிகச்சிட்டு என்று சொல்லி நம்ம துஆ கேட்க போற நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளத்தை அறிஞ்சவன், நம்ம உண்மையிலே அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிறோம், ஆழமாக இவைகள் எல்லாம் உணர்கிறோம் என்றால் அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய போதுமானவர். اللهم إنك عفو تحب العفو فاعف عني.